Welcome, students. In this session, we are going to understand the articles of association. In the previous session, you understand the concept of memorandum of association and its contents. Now, we are going to understand the articles of association. The Articles of Association is a document that contains the purpose of the company as well as the duties and responsibilities of its members. Articles of Association அப்படின்னா என்னன்னா it defines the internal management of the company. மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் என்ன பார்த்தோன்னா வந்து அவுட் சைட் ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தோம். பட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இது வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். And also the duties and responsibilities of members also mentioned in the Articles of Association. It is an important document which need to be filed with the Register of Companies. These are the bylaws of a company that defines the mode and manner in which the company's business is to be carried on. In the mode and mannerல கம்பெனிஸோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணணும், அது வந்து எப்படி வந்து நடத்தணுங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் தான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இந்த கம்பெனிஸ் ஆக்ட் டேபிள் ஏ prescribes model for the articles of the companies. Table A is a document containing rules and regulations for the internal management of a company. A company which does not have separate AOA may adopt table A. Understand? Then going to understand the contents of articles of association. The Articles of Association should contain the following: the amount of shares, capital value and types of shares. எவ்வளோ ஷேர்ஸ் கம்பெனி வச்சுருக்கு, அது எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, அண்ட் வேல்யூ ஆஃப் டைப் ஆஃப் ஷேர்ஸ், ஒவ்வொரு டைப் ஆஃப் ஷேர்ஸுக்கும் எவ்வளோ நாமினல் வேல்யூ, இது எல்லாத்தையும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் ரைட் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிகார்டிங் ஓட்டிங், டிவிடெண்ட், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருடைய ரைட் என்ன, அவங்களுக்கு சேரக்கூடிய இந்த டிவிடெண்ட், ரிட்டர்ன், அதோடைய பங்கு எவ்வளவு, அதையெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். Procedure as well as regulation in respect of making calls on shares. அதாவது ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டருக்கோ இல்லை பப்ளிக்கோ இவங்க வந்து ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க, அந்த கால்ஸ். ஸோ அதில் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ், ஷேர்ஸ் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுல என்ன ப்ரொசீஜர், மேனர் ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கணும். டெக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட், டிவிடெண்ட் அதாவது இந்த பங்காதாயம், அதாவது யாருக்கு எவ்வளோ வந்து கொடுக்கணும், ஸோ அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பாரோயிங் பவர் ஆஃப் த கம்பெனி அண்ட் ஆல்சோ ரூல்ஸ் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட், ரெமுனரேஷன், ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதுலையும் அவர் வந்து ரிமூவ் பண்ணுறதுலையும் அண்டு அவருடைய ரெமுனரேஷன் என்ன அப்படிங்கிற விஷயங்களும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். And also procedure for conducting proxy quorum meeting etc. Conducting proxy அப்படின்னா என்னென்னா, ஒரு ஷேர் ஹோல்டருக்கு பதிலாக ஆன் பிகாஃப் ஆஃப் ஷேர் ஹோல்டர் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவர் தான் ப்ராக்சின்னு சொல்லுவோம். குவாரம்னா த மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர் ரெக்வயர்ட் ஃபார் அட்டன் த மீட்டிங். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் ப்ரொசீஜர் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆடிட்ஸ், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அதை மெயின்டைன் பண்ணுறதுல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ சீல் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோடைய சீல் என்னங்கிறதையும் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ ப்ரொசீஜர் ரிகார்டிங் த வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி, ஒரு கம்பெனியை வைண்ட் அப் பண்ணுறதுல என்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணணுங்கிறதையும் அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். Understand?
Then going to learn about prospectus. ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு தகவல் அறிக்கை. நம்மளே ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் நம்ம அட்மிஷனுக்கு போகும்போது அவங்க ஒரு ப்ராஸ்பெக்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. அந்த ப்ராஸ்பெக்டர்ஸில் என்ன, இட்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த இன்ஸ்டியூஷன், அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், கோர்ஸ் டீட்டெயில், எவ்ரி திங் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ராஸ்பெக்டர்ஸ் அப்படிங்கிறதுல கம்பெனி வந்து என்ன பிஸ்னஸ் ரன் பண்ணுது, கம்பெனி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. According to Section 2 of 36 of the Companies Act, any document inviting the public to buy its shares or debentures comes under the definition of prospectus. It also applies to advertisement inviting deposits from the public. Prospectus அப்படிங்கிறது இது ஒரு இன்விடேஷன். It's a advertisement or invitation. The advertisement என்ன பண்ணுன்னா to invite the public to subscribe its shares. And next going to learn the contents of prospectus. The prospectus is the only window through which a prospective investor can look into the soundness of a company's venture. Hence, it must specify at least the following matters as per Schedule 2. அதாவது இட்ஸ் வந்து ஒரு விண்டோ மாதிரி, அதாவது கம்பெனியோடைய சவுண்ட்னஸ், கம்பெனியோடைய கெப்பாசிட்டி என்ன, இது வந்து ப்ராஃபிட்டபிளாக இந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஷேர் ஹோல்டர்ஸோ அல்லது இன்வெஸ்டர்ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விண்டோ மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டர்ஸை அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். So the prospectus should contains the following. The prospectus contains the main objectives of the company, the name and address of the signatories of the memorandum of association, and the number of shares held by them. அது ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்குன்னா, மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கம்பெனி, கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சிக்னேட்டரிஸ் ஆஃப் த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், இது டைரக்டர்ஸ், அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ த நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டருடைய நேம், அட்ரஸ், ஆக்குபேஷனை வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். த நம்பர் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூடு, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அண்டு ஹவு மெனி கிளாஸஸ் இஸ் தட், எத்தனை விதமான ஷேர்ஸை வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்கிறத அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். த குவாலிஃபிகேஷன் ஷேர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் கம்பெனி. டைரக்டர்ஸ் அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அண்ட் ஆல்சோ த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் எ கம்பெனி, ஒரு கம்பெனியை மேம்படுத்துறதுல அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறதையும் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ த நம்பர், டெஸ்கிரிப்ஷன் அண்ட் த டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் which within the 2 preceding years have been agreed to be issued other than cash. And also the name and addresses of the vendors of any property occurring by the company and the amount paid or to be paid. அதாவது வெளியிலேருந்து ஏதாவது அசட்டோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி இருந்தாங்கன்னா அந்த வெண்டர்ஸ் அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க அல்லது எவ்வளோ பணம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த விஷயங்களும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், பர்டிகுலர்ஸ் அபவுட் த டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் அண்ட் த ட்ரெஷர்ஸ் அண்ட் தயர் ரெமுனரேஷன். டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ், ட்ரெஷர்ஸ் அவங்களுடைய பர்டிகுலர்ஸ் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். த அமௌண்ட் ஃபார் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து மினிமமாக அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். The if the company carrying on business, the length of time of such business, அதாவது அந்த பிஸ்னஸ் வந்து எந்த எவ்வளோ டைம் பீரியடுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து
அவங்க நடத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இனிஷியலாக எவ்வளோ அந்த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து தேவைப்படும் அந்த விஷயத்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆடிட்டர்ஸ், பேங்கர்ஸ் அண்ட் solicitors ஆஃப் த கம்பெனி. அண்ட் ஆடிட்டர்ஸோடைய நேம் அண்ட் அட்ரஸ், பேங்கர்ஸுடைய நேம் அண்ட் அட்ரஸ், அண்ட் சாலிசிட்டர்ஸ்னால் த லீகல் அட்வைசர், இட் இஸ் லாயர்ஸ், அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் time and place where copies of balance sheet, profits and loss account and the auditor's report may be inspected. அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் அதெல்லாம் அந்த ஆடிட்டர் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்லாம் எப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும், இந்த டைம் அண்ட் பிளேஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். Then the auditor's report so submitted must deal with the profit and loss of the company for each year of 5 financial years immediately preceding the issue of prospectus. அதாவது 5 financial yearsக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். If any profit or reserve has been capitalized, the particulars of such capitalization will be stated in the prospectus. அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட்டையோ அல்லது கேஷ் ரிசர்வையோ அவங்க வந்து கேபிட்டலைசேஷனுக்கு, அதாவது முதலீடுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதை பற்றின பர்டிகுலர்ஸை அந்த ப்ராஸ்பெக்டஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். Understand? These are the contents of prospectus. I hope that you all understand about what is articles of association and its contents, and what is prospectus and its contents. Thank you, students.